ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, இப்போ ஹீரோ கட்டாயப்படுத்துறதுனால அந்த ஃபவுண்டேஷனுக்காகன்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கல்ல. அங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு தெரிய வருது, அங்கே வேறு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் யாருமே வரல, இவங்க 2 பேர் மட்டும் தான் சோலோவாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கால நர்ஸ் பப்புன்னு சொல்லிட்டு, அந்த பப்புக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இந்த மாதிரி காலையில் வீட்டு வாசலில் வந்து நின்று ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான், என்னால் மறுக்க முடியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வேறு ஸ்டாஃப்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வேறு யாருமே இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு அவன் இந்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான், அதனால் நீயும் வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. பட் நான் இங்கே வந்து யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ யார் என்னையை பற்றி கேட்டாலும் சரி, நான் லீவில் இருக்கேன், இங்கே போயிட்டு அங்கே போயிட்டுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, இந்த விஷயத்தை மட்டும் வெளியில் வந்து சொல்லிடாத, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, எனக்கு இருக்கிற தலைவலியே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குட்டி பேஷண்ட்டோட வந்து விளையாண்டுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் ஒருத்தவங்களும் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு அவனோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தையோட எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ரசிச்சுட்டு இருக்கையில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அவனை அட்மையர் பண்ணுறத நம்ம ஹீரோவும் பார்த்துடுறான். இருந்தாலும் வந்துட்டு கண்ணு காணாத மாதிரி கொஞ்சம் இருந்துட்டுருக்கான். ஸோ அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, அதுக்கு பதிலாக முதல்ல அவங்க சந்திச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து உனக்கு எதனாலும் பண்ணி சரி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் சொன்னேன்ல, அதுக்காகத்தான் நீ இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, என்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணுற, இதை பண்ணு அதை பண்ணு, என்னை சாப்பிட்றது கொண்டு வந்து நீ வந்துட்டு சொல்கிறதெல்லாம் செஞ்சாகணும்னு சொல்லி நீ என்னை நடத்திட்டுருக்க, நானும் எதையுமே மறக்க முடியாமல் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது மூலமாக உனக்கு என்ன கிடைக்குது, உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, இல்லை ஒரு திருப்தி கிடைக்குதா, எனக்கு ஒன்றும் புரியல, எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷத்தில் அழித்து என்னால் சரி பண்ண முடியும், என்னால் வந்துட்டு ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், உங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் சந்திச்சுக்க விடாமலே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் பொறுமையாக ஹீரோ கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, நீ எதுக்காக வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸை வந்துட்டு சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கூடவே இப்போ அவனுடைய பிளான்ஸ் எல்லாம் என்ன, எங்கள் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறது உண்மை தான், நீ என்னையை டார்ச்சர் பண்ணுறது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, வேறு என்னெல்லாம் நீ பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கும் போது ஹீரோ வந்து அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். இதுக்கும் மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவனும் வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நான் முதல்ல உன்னைய இங்கே வச்சு தான் பார்த்தேன் இல்லையா, அந்த சமயத்தில் தான் என் லைஃப்பில் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ரெக்ரெட் பண்ணியிருந்த சமயம், அப்பாவோட மிஸ்ட்ரஸை பற்றி தெரிஞ்சது. ஸோ அப்போ வந்து அப்பாவோட சண்டை போட்டுட்டு கோவத்தில் தான் இங்கே வந்திருந்தேன், அப்போ தான் உன்னைய சந்தித்தேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு உன்னோடைய அந்த பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. நீ என்னை வந்து அப்பாவோட பையனாக வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்துருந்தாலும் நீ என்னோட பழகும் போது வந்துட்டு அந்த மாதிரி பழகலை. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. திரும்ப இந்த இடத்துக்கு உன்னை தேடி வந்துட்டு இருந்தேன், உன்னோட பேர் கூட என்கிட்ட தெரியாததுனால என்னால் வந்துட்டு உன்னை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் திரும்ப ஒரே ஒரு முறை உன்னை பார்த்துட மாட்டேனா, உன்னை அப்படி பார்க்கையில் என் கூடவே வச்சுக்க மாட்டோமா அப்படின்னு தான் சொல்லி நினச்சேன். அந்த சமயத்தில் எனக்கான ஒரே ஒரு ட்ரூத்தாக, எனக்காக பொய்யான லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரியலாக வந்துட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் நீ தான் பொன்மலைக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீ என்னை தேடி வந்திருக்கக்கூடாது, அதே மாதிரியே நானும் உன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, நீ அன்றைக்கி கூப்பிட காதில் விழாமல் நான் எழுந்து போனேன் இல்லையா, அது நான் எடுத்த கரெக்டான டெசிஷனுங்கிறது இப்போ எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ திரும்ப அவளை தடுத்து நிறுத்தி அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு அவனை விலக்கி விட்டுட்டு, இப்போ இங்கே நடந்துச்சு இல்லையா, இந்த இன்சிடெண்ட்டை கூட நம்மளுக்குள்ளே நடக்கலை, இதெல்லாம் வந்துட்டு வெறும் கற்பனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மூவ் ஆன் பண்ண போகிறேன், நீயும் அதையே பண்ணு, உங்கள் அம்மாவுக்கு என்றைக்கு சரியாகுதோ அதுக்கப்புறமா உன் லைஃப்பில் நான் உன் கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டேன், நான் ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன், என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு சந்தோஷமாக போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே எடுத்து வச்சு குதிச்சுட்டு பயங்கரமாக அவன் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இவன் என்ன இப்படியெல்லாம் வியடாக நடந்துக்கிறானிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நைட் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது தெப்கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோவோட ஃபோன் காலை எட்டி பார்க்குறான். அடுத்த செகண்ட் பார்த்தா ஃப்ளாட் டயர் ஆகிடுது. ஸோ கார் வந்துட்டு கண்ணா பின்னான்னு போயிட்டு அப்படியே நிற்க நம்ம ஹீரோவும் இறங்கி பார்த்துட்டு டயர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி மெக்கானிக் யாரையாவது தெரிஞ்சால் அனுப்பி வைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் மெக்கானிக்கல் கையும் வராங்க. வந்துட்டு அவங்க காரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து இனிமேல் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது சரி வராது, எனக்கு வந்து இருட்டில் ட்ரைவ் பண்ணுறதும் சரியாக தோணலை, பேசாமல் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அவர் சொல்கிறதையும் கேட்காம அங்கே மெக்கானிக் கிட்ட ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னு எல்லா
சீரியஸ்லி சொல்கிற மாதிரி தான் சொல்லி வைக்க சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அந்த ரூமுக்கு வரேன். நம்ம ஹீரோயினும் நான் வந்துட்டு கவுச்சு எடுத்துக்கிறேன், நீ வந்து பெட்டை எடுத்துக்கோ, இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு தூங்குறதுக்கும் ரெடி ஆகிட நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் நோட்டீஸ் பண்ணும்போது தான் ரொம்ப குளிரில் வந்துட்டு இருக்கிறதாகவும் அங்கே பிளாங்கெட்டும் வேறு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பிளாங்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கவர் பண்ணி விடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அவன் எழுந்திருக்கையில் ஹீரோ அதே மாதிரியே வந்துட்டு நடுக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அதே பிளாங்கெட்டை கொண்டு போய் அவனுக்கு கவர் பண்ணி விட அவனும் திடுக்குன்னு எழுந்துடுறான். நம்ம 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி வந்து பிளாங்கெட்டை வச்சு கவர் பண்ணிக்கிட்டே நைட் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம் போல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நக்கலாக சொல்ல ஹீரோயினும் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, இதை பற்றி திரும்ப வந்துட்டு 2வது முறை கூட யோசிக்காத, நான் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த பிளாங்கெட் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்படி எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நினச்சிக்கிட்டே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து தூங்கி போயிடுறான். காலையில் ஹீரோயின் தான் முதல்ல கண் விழிக்கிறா. தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவை பார்த்து ரசிக்கிறா. அதுக்கப்புறமா இதெல்லாம் தப்பு, நான் அவங்ககிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. அப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கையில் ஹீரோயினுடைய மொபைல் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறான். பார்க்கையில் அங்கே ஹீரோயினுடைய ஃபோனில் வந்து தெப்புக்கிட்ட இருந்து தான் கால் வருது. ஸோ இந்த டாக்டர் தெப்பை பார்த்தாலே வந்துட்டு இவனுக்கு பிடிக்காது, அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ காலை டக்குன்னு யோசிக்காமல் எடுத்து பேசுகிறான். ஹீரோயின் இந்த மாதிரி வாக் போயிருக்கா போல், ரூம்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டா, அதனால நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாக்கு, எங்கே ரூமில் இருக்கீங்க, நீ எப்போ வீட்டுக்கு போனேன் அப்படின்னு அவனு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் தான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்தோம்ல, இப்போ ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணி தங்க வச்சிருப்பேன்னு சொல்லு, அது தவிர அவள் வந்துட்டு என்னமோ உன் கூட வந்து இஷ்டத்துக்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ எதுக்காக வந்துட்டு அவள் ஃபோனை எடுத்த, அதுக்கான பதில் இன்னும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அவனுக்கு பதில் சொல்லாமல் காலை கட் பண்ணி விட்டுடுறான். இதனால் அந்த பக்கமாக டெப் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் வந்துட்டு வாக் முடிச்சு வந்ததுக்கப்புறமா ஹீரோ இந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமா அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக ஜென் வந்து அங்கே வெறி பிடிச்ச மாதிரி வந்து கிளம்பி வந்திருக்கா. அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே பின்னாடியே அவளோட அண்ணன் கிட்டியும் வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து ஜென் வந்து இங்கே ஹீரோயினையும் ஹீரோவும் பார்த்து பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காக ஒன்றா தங்குனீங்க, நீ எங்கே போன, என்ன அண்ணனும் எனக்கு தெரியவே இல்லை, நைட் ஃபுல்லாக நீ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் நானும் ரோடாக தேடிட்டு இருந்தோம், ஆனால் நீ என்னன்னா அவளோட ஒரு ஹோட்டல் ரூமில் போய் தங்கியிருக்க, இதை பற்றி நான் மெக்கானிக் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறா. ஹீரோவும் நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சொல்கிறான். கூடவே அந்த கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஆள் வேணும்னு சொன்னது, அதனால தான் நாங்கள் 2 பேரும் போகிற மாதிரி ஆயிடுச்சு, இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு விளக்கமும் கொடுக்குறான். உடனே இங்கே என்ன ட்ராமாவா ஓட்டிகிட்டு இருக்க, வண்டி வரும்போது இவங்களுக்கு மட்டும் டயர் பர்ஸ்ட் ஆச்சாமா, ஹோட்டலுக்கு போனால் இவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்காமா, என்ன கதை கட்டிகிட்டு இருக்கியா, நீங்கள் 2 பேரும் நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கல்ல, 2 பேரும் ஒன்றா ஸ்லீப் பண்ணிங்க தானே, அதை மறைக்கிறதுக்கு தானே என்கிட்ட இப்படிலாம் கதை கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்புறதும் நம்பாததும் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஜென்னும் நான் அவனை நம்புறேன் தான், ஆனால் நீ தான் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காம இவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க, நான் எந்த அளவுக்கு அடிபட்டுங்கிறத உனக்கு புரியுதா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்டெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் கிட்ட கேட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது வந்து இந்த மாதிரி ஹீரோனை கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கிறது நீ சொல்லாமலே எனக்கு தெரியுது, அவன் எந்த பிளானில் இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவுமே சத்தியமாக புரியல, அதனால் நீ எதுக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஜாபுக்கு கிளம்பி வந்தையில் அங்கே தெப்பும் நர்ஸும் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தெப்பு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உனக்கு ஃபோன் போடும்போது ஹீரோ எடுத்திருக்கான், நீ எப்போவுமே உன்னோட பிரச்சனை எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருக்க, என்னைக்கு தான் நீ என்கிட்ட உண்மையாக இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, என்னை ஃப்ரெண்டுன்னு கொஞ்சமாவது வேல்யூ பண்ணியிருந்தா அவன் கூட கிளம்பி போகிறத நீ என்கிட்ட சொல்லியிருப்பல்லையா, இல்லை அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த கார் பங்க்சர் ஆனப்பையாவது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நைட்டுன்னு கூட பக்கமாக உனக்காக ட்ரை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேனா, அவனோட நீ ஸ்லீப் பண்ணிட்டல, அதுக்காக தான் எதுனாலும் வந்துட்டு அவன் எடுப்ப போயிட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிவிட ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அதை கேட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. நீ தேவையில்லாமல் உன் வார்த்தையை விடுற, அவளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற நீனு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அவள் என்னோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாமல் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கா தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நர்ஸும் கம்பல் பண்ணி தெப்பை வந்துட்டு தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறா. அப்பயும் தெப்பு விடாமல் வந்துட்டு ஹீரோயின்காக தான் நீ சப்போர்ட் பண்ணுறியா, அவன் ஹீரோக்கு வந்துட்டு கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கா, அவங்க கூட இடுத்தனுப்புக்கெல்லாம் போயிட்டுருக்கா, அவங்க 2 பேருக்குள்ள நைட் எதுவுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் அப்படிப்பட்டவ கிடையாது, அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் அதில் நம்ம தலையிடக்கூடாது, அது அவளுடைய ப்ரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த நர்ஸ் பப்பும். அதுக்கப்புறமா வந்து இவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, அவளுக்கு நம்பி போகிறதுக்குன்னு ஒருத்தர் கூட இல்லை, அவளோட பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட அவளுக்கு முழுசாக தெரியல, நம்ம தான் அவளுக்கு இந்த சமயத்தில் சப்போர்ட்டாக இருக்கணும், அதை தவிர அவளை இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்தி அவளுக்கான பிரச்சனையை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ண போறியா, நம்ம வந்து சப்போர்ட்டாக இல்லைனா அவளுக்கு யாருமே இல்லாமல் அனாமத்தான் நிற்பா, அதை பற்றி கொஞ்சமாக அது யோசிச்சு பார்த்தியா, தேவை இருந்தால் அவளே நம்மக்கிட்ட விஷயத்த சொல்ல போகிறா, அப்படி இல்லைனா நம்ம இதுக்காக
எதுக்காக அவளை ப்ரெஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்டு நான் அமைதியாக பக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர அவளை போட்டு கிண்டி குடஞ்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புரிய வைக்கிறா. அவனையும் நம்ம ஹீரோயின் வரக்கூடிய திசையில் இழுத்துட்டு போக அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி சொல்கிறான். சாரி, நான் கோவத்தில் இருந்ததுனால வார்த்தை தவறுதெல்லாம் நிறைய வச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், ஆக்சுவலாக எதுனாலும் நீ என்கிட்ட கேட்கலான்னு சொல்லியிருக்கல, நீ கேட்காதனால தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவனோட சாரியெல்லாம் வந்து ஏற்றுக்கிறா. எம்எல்ஏ தப்பு இருக்குது, நான் உண்மையை மறைக்காமல் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் பேசி சமாதானம் ஆகி அதுக்கப்புறமா பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்கையில தான் அந்த பக்கமாக ஜென் வரா. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு 3 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்கையில் ஜென் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அனுப்பி விட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க வந்துட்டு, இப்போ நான் உனக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோவை பார்த்துருப்பேன்ல, இதுலேருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் அம்மாவை பார்த்துக்கக்கூடிய டாக்டரும் சரி அந்த நர்ஸும் சரி ஏதோ கூட்டுக்கலவனிங்க மாதிரி இருக்காங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, பத்தாததுக்கு அந்த சர்ஜன் வேற வந்து கூடவே இருந்துட்டுருக்கான். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ இவங்க 3 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்காங்க, உங்கள் அம்மாவுடைய பொறுப்பை வந்துட்டு இவங்களை நம்பி தான் நீ கொடுத்துட்ருக்குற, அதனால் ஹீரோயினை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எப்படியா துரத்தி விட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு வேறு டாக்டரையும் வேறு நர்ஸையும் வந்து அலாட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து ஹீரோயினை உங்கள் அக்காக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது இப்போ தான் உனக்கு கொஞ்சமாவது புரியும்னு நினைக்கிறேன், நான் வாயால் சொல்லி தான் நீ நம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஃபோட்டோவோட வந்துட்டு ப்ரூஃபோட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்துட்டு காதிலே பெருசாக போட்டுக்கல. ஏன்னா வந்து அவன் அவங்க அம்மாவுடைய ரூமில் சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்ல. ஸோ அதில் லைவ் ஃபீடில் அப்பப்போ பார்க்கையில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை ரொம்ப வந்துட்டு மெனக்கெட்டு வந்து பார்த்துக்கிறா. எதுவுமே வந்து அவங்களுக்கு தவறுதலாக பண்ணுற மாதிரியெல்லாம் அவனுக்கு தெரியல. ஸோ நம்ம ஹீரோயினோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இவ சொல்கிற மாதிரி நடந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இருந்தாலும் அவளோட அக்காவும் தான் இவளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பொன்மலைக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு வெளியில் போயிடுவோம், அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நியூஸில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கோவத்தில் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக அது லாஸ்ட் மினிட் டெசிஷன், அதனால் யார்கிட்டையும் சொல்ல முடியல, மெயினாக உங்ககிட்ட சொல்ல முடியல, எனக்கு 2 நாளாக வந்து மனசே படப்படன்னு இருந்துச்சு தெரியுமா உங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கு, அதுக்காக பெருசாக சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து வேலையை வந்து அந்த சமயத்தில் போகலை அப்படின்னா நிறைய பிரச்சனையாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை தேங்க் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவும் உன்னை மீட் பண்ண முடியுமா, நைட்டு டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு உடனே சரி எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு உடனே ஏதாவது ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உன்னோட வீட்டுக்கு நான் வரட்டா, அங்கே வச்சு நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பொன்மலைக்கு வாயெல்லாம் பல்லாகிடுது. அவளும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அதை ஒத்துக்கிறா. பிளான் பண்ணபடி ஹீரோவும் அங்கே பொன்மலையோட வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்மலை கேட்குறா. இல்லை முதல்ல சாப்பிட்டு முடிச்சிருவோமே அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் டைம் வளர்க்குறான். அப்புறம் அவன் ட்ரிங்க் பண்ணும்போது வேணும்னே வந்து ட்ரிங்க் எல்லாம் அவன் மேலே போட்டுக்கிறான். ஸோ அப்போ பார்த்துட்டு அவனே பதறிப்படுற மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்குள்ளே போக பொன்மலையும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ அவனோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் போகுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில தான் பொன்மலையும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துடுறா. இப்போ வந்து அவன் மனசில் நினச்சி பார்த்துட்ருக்கா ஹீரோ வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி எல்லாம். பட் ஆனால் நட்சத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கலை. அவன் அதே மாதிரி நான் அவனுக்கு போய் க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப க்ளோஸராக வர அவனும் அவளை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், எனக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ஏன் என்னை பக்கத்தில் வர விட மாட்டேங்கிற, நீ என் தங்கச்சியை லவ் பண்ணுற அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உன் தங்கச்சியை லவ் பண்ணுறேன், நான் சத்தியமாக அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து விலகி போயிடுறான். அந்த பதிலை கேட்டதுக்கப்புறம் தான் இவளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, தனக்குள்ளவே சிரிச்சுக்கிறா. ஸோ எல்லாமே வந்துட்டு தன்னோட கைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு நம்பிக்கிட்டே இப்போ ஹீரோ கிட்ட திரும்ப பேச்சு கொடுத்துட்ருக்கா. ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனை திருத்து நிறுத்துறதுக்காக வந்துட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்குறா. சரி என் தங்கச்சி மேலே வந்துட்டு உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன், என்னை பற்றி என்ன நினைக்கிற, என் மேலே வந்து உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தயங்கிட்டே இருந்துட்டு உன் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை வந்து எனக்கு இன்னும் நேம் பண்ண தெரியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த கன்ஃபியூஷன் வந்து மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறான். இதனால் வந்துட்டு பொன்மலையும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறா. அப்புறம் ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறா, ஃபோர்ஸ் பண்ணி வந்து கிஸ்ஸும் பண்ணிடுறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கடைசியாக அவளை விலக்கி விட்டுடுறான். இந்த மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே வந்துட்டு அவள் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. என்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் என்னன்னு தானே பேர் தெரியலன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, அப்போ நிஜமாவே வந்துட்டு உனக்கு என் தங்கச்சி மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை வந்து என்கிட்ட நடிக்கிறியான்னு உடனே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துட்டு தெளிவானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்கிறது கிளம்பையில் பொன்மலை வந்து இல்லை உங்ககிட்ட நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து அவங்க அப்பாவுடைய உயிலுடைய டிராஃப்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ உங்கள் அப்பாவும் நானும் க்ளோஸராக இருந்திருக்க சமயத்தில் அவர் என்கிட்ட இதை கொடுத்தாரு, கைப்பட எழுதின உயிலை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சொத்தெல்லாம் உன் பேரில் தான் எழுத போகிறேன், என் பையன் வந்துட்டு கொஞ்சம் சரி கிடையாது நடவடிக்கை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து கதை அளந்து விட்டுட்ருக்கா. ஸோ இப்போயாவது உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் சொத்துக்காக உங்கள் அப்பா கூட பழகலை, நான் வந்து
உங்கள் ஃபேமிலியோட சொத்தெல்லாம் வந்துட்டு நானாகவே வேணும்னு சொல்லிட்டு அவரை ஏமாற்றி பிடுங்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, நீ தான் எங்கள் அப்பாவை ஏமாற்றி சொத்தெல்லாம் வந்துட்டு ஏதோ பண்ணி உன் பேரில் எழுதியிருக்கேன் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறான். இதை கேட்டோடனே பொன்வலைக்கு மூஞ்சி மாறிடுது. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, சரி உங்ககிட்ட மறைக்கக்கூடாத இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் வந்து எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் கம்பல் பண்ணுறாங்க, உன் ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு துடுப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நிதின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிடுறான். ஆமாம், இந்த நிதின் வந்துட்டு ரொம்ப மோசமானவன், என்னால் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. உங்கள் அப்பா கூட நான் இருந்தப்போ சமயத்துலேருந்தே அவன் என் மேலே ஒரு கனாவே இருந்திருப்பான் போல். அதனால் உங்கள் அப்பா கிட்ட சில விஷயங்கள்லாம் இல்லாத பொல்லாததை சொல்லி வைப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டினால தான் நான் அவன் எடுத்த போக்குக்கெல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை கன் பாயிண்டில் வச்சு பலமுறை மிரட்டியிருக்கான் அப்படின்லாம் கதை கட்டிக்கிட்டு அழுகிற மாதிரி போயிட்டுருக்க நம்ம ஹீரோவும் ரொம்ப பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ நித்தினுக்கு எதிராக அவங்ககிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொன்வடி கேட்குறா. ஸோ நித்தினுக்கு எதிராக எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ணுற வரைக்கும் நீ எந்த ஒரு ஆக்ஷனும் படாமல் இரு, அவனுக்கு முன்னாடி சாதாரணமாக இரு. அவன் மேலே ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம அவனை என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பொன்வலையும் சரி அதுக்கான வேலைகளை நான் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நம்ம 2 பேரும் இப்போ இனிமேல் வந்துட்டு ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொன்வலை கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பி போகிறத பார்த்ததுக்கப்புறமா பொன்வலைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறா. அதாவது ஹீரோவுடைய அப்பாவுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வராங்கல்ல, அப்போ தான் இவன் நித்தினோட வந்துட்டு இன்டிமேட்டாக இருந்துட்டு வெளியில் வரப்போ அவங்க அப்பாவை பார்த்துருப்பால, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரூம்குள்ளே வந்துடுறா. ஸோ அங்கே வந்த உடனே இவர் அவளை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறாரு. இவள் பேசுகிறதுக்காக வந்துட்டு அப்படியே வந்து ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பதற மாதிரிலாம் நடிக்காத, நீயும் இந்த நித்தின் கூட தான் ஒன்றா இருந்தங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை அவ்வளோ நம்பினேன், அவனையும் அவ்வளோ நம்பினேன். நான் நம்பின 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. என்னோடய லைஃப்பில் நீ ஒருத்தி தான் எனக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தும் நீ இந்த அளவுக்கு வந்துட்டு என்னை ஏமாற்றி வேற ஒருத்தனோட வந்துட்டு பழக்கம் வச்சுட்ருக்கேன்னா நீ என்னை எந்த மாதிரியான ஒரு இடிச்ச வயனு நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. அப்படிலாம் கிடையாது, நித்தின் என்னை ஃபோர்ஸ் பண்ணா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் என்கிட்ட ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு இவன் நடிச்சு கொட்ட உன் நடிப்பெல்லாம் நான் கண் கூட வந்துட்டு பார்த்துட்டேன். அதனால் இனிமேல் எதையும் நம்பி ஏமாற மாட்டேன். இனிமேல் என் கண்ணுக்கு முன்னாடியே வராத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, முதல்ல வெளியில் போ அப்படின்னு கத்துறாரு. ஸோ அது கத்துல அவருக்கு எனக்கு டென்ஷனில் வந்துட்டு அவருக்கு திரும்ப செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. செஸ்ட்டை பிடிச்சி அவர் கத்திட்டு இருக்கும் போது பொன்வலையும் வந்துட்டு வாட்டுக்கு கம்முன்னு வெளியில் கிளம்பி போயிடுறா. அதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ நம்ம பொன்வலை வந்துட்டு திரும்ப வந்து தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ பேசையில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நித்தின மேலே எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் உங்ககிட்டே திரும்ப கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கா. உங்ககிட்ட நான் ஒன்றுத்தையும் திருப்பி தரமாட்டேன், எனக்கு வந்தது எல்லாமே என்னோடது தான், நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும், அது ஒன்றையும் சேர்த்து தான், நீயும் என் காலில் வந்து விழுவ, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அதை பார்த்து துடிச்சு சாவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முணங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தோன்னா ஹீரோனோட வீட்டுக்கு யாரோ வர மாதிரி இருக்க. நித்தினா இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே அவள் கன் எடுத்துகிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே நம்ம ஹீரோவும் என்ன நீ கண்ணோட வந்துட்டுருக்க, என்னை போட்டு தள்ளானே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமா அவளும் டோரை அன்லாக் பண்ணிவிட அவன் வந்து உட்காந்துட்டு கேட்குறான், உங்ககிட்ட கன்னெல்லாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு டாக்டர் கிட்ட கன்னுங்கிறது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது என்னோட அப்பாவோட கன்று, சின்ன வயசில் வந்துட்டு அப்பா அம்மா கூட சண்டை போடும் போதெல்லாம் இதை வச்சு தான் அம்மாவை மிரட்டி வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த விஷயம் பொன்வலைக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போவே அவள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சா. அதுக்கப்புறம் அந்த கன்னை பற்றி எல்லாருமே மறந்துட்டோம். இந்த வீடையும் விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம்ல, ஃபேமிலி ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்து லிவ் பண்ண வந்ததுக்கப்புறம் தான் வீடு க்ளீனிங் அப்போ இந்த கன் வந்து எனக்கு கிடச்சிது. வயசில் யோசிச்சு பார்த்தா நல்ல மெமரிஸ் எதுவுமே இல்லை. அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டது, பொன்வலை எப்போ பாரு அழுதது, இது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்துட்டுருக்கு. ஆனால் நான் இதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ லூஸ் தனமாக வளரிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் கேட்டுட்ருக்க. ஹீரோவும் சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கள் அப்பாவை வந்துட்டு அவர் இறந்து போகிற அன்னைக்கு வந்துட்டு பொன்வலையோட பார்த்த இல்லையா, ஸோ அன்னைக்கு நீ அந்த ரூமில் என்ன பார்த்த, அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்கிறியான்னு உடனே அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இந்த மாதிரி பொன்வலை வந்துட்டு நித்தின் கூட இருந்தா இல்லையா, அந்த சமயத்தில் அவளாவே அவன் கூட இருந்தாளா, இல்லை வந்து அவன் கம்பல் பண்ணுற மாதிரி உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் சரியான ஞாபகம் இல்லையே, ஆக்சுவலாக வந்துட்டு உன்னுடைய அப்பா வந்து அங்கேருந்து பதட்டப்பட்டுட்டு ஓடுறாருன்னு உடனே அவர் எதை பார்த்து பதட்டப்பட்டாருன்னு பார்க்கணும் தான் நினச்சினே தவிர அதுக்கு நான் அட்டென்ஷனே பே பண்ணலை. பொன்வலை யாரோ ஒரு நபரோட தனியாக இருந்தாங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சரி அப்போ நித்தின் கிட்ட நானே போயிட்டு கேட்டுக்கிறேன், என்கிட்ட தான் வீடியோ ப்ரூஃப் இருக்குல்ல, அதை காட்டியே கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோயினும் இல்லை நீ போகக்கூடாதுன்றா, நித்தினுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா, அவன் ஆளா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு கோவப்பட்டு சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது,
முடியாது. அந்த விஷயம் வந்துட்டு வெளியில வந்துச்சுன்னா, அவன் என்னையும் எங்க அக்காவையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம, அவன் என்னோட வீட்டுக்குள்ளேயே எனக்கு பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அனுப்புன அந்த மிரட்டலெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருக்கா. இப்ப புரியுதா? எனக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா, நித்தினுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றா. அடுத்த நாளே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, செக்யூரிட்டி டீம் வர சொல்லி, அவங்க வீடு ஃபுல்லா வந்து சிசிடிவி கேமரா வந்து செட் பண்றது. அதுக்கப்புறம் அங்க செக்யூரிட்டியா வந்துட்டு நெறைய அலார்ம்ஸ் எல்லாம் செட் பண்றதுங்கிற மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ வீடு காலி பண்ண மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்க அம்மாவ யார் பார்த்துப்பா?" அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவன் நல்ல இன்டென்ஷன்ல தான் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவளும் அவன தேங்க் பண்ண அவன் சிரிச்சுக்கிட்டேங்கிறது கிளம்பி போயிடுறான். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா, ஜென்னு ஹீரோவோட தங்கச்சிய கூட்டிட்டு வந்துட்டு நர்ஸ் பப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாரி ஹீரோனும் நீயும் க்ளோஸா இருக்கீங்க. ஹீரோயினும் நீயும் இங்க ஹீரோவோட அம்மாவ பார்த்துக்கிறதுல எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாவே தெரியல. எனக்கு ரொம்ப வந்து அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. நீங்கலாம் ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் ஹீரோவோட தங்கச்சி வந்து ஃபீல் பண்றா. ஸோ நீயும் ஹீரோயினும் இனிமே அவன பார்த்துக்க தேவையில்ல. ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு போட்டும். நீ வந்து வேற பேஷண்ட்ட பாரு அப்படிங்கிற மாரி ஜென் சொல்லிட்டு இருக்க. அது எப்படி நான் பண்ண முடியும்? எனக்கு குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அப்படிங்கிற மாரி அந்த நர்ஸ் பப்பு சொல்லிட்டே இருக்க. ஜென் வந்து வெறி பிடிச்ச மாதிரி கத்துறா. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சர்காஸ்டிக்கலா வந்துட்டு ஜென்ன ஹேண்டில் பண்றா. அப்பதான் என்னை ஏன் இங்க இருந்து துரத்துறீங்கன்றது எனக்கு புரியுது. நீங்க அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட அசிங்கப்பட்டீங்கல்ல, அவள மரியாதை கொடுக்காம அவளுக்கு வந்து ரொம்ப மட்டம் தட்டி ஒரு மாதிரி பேசி அந்த சமயத்துல நான் கூட வந்து விளக்குனேனே, அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் உங்களை அசிங்கப்படுத்தினா, அதனால நீங்க எம்பாரஸ் ஆகி தானே என்னை இருந்து துரத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ இந்த அளவுக்கு வாய் பேசுவியான்னு சொல்லிட்டு ஜென் போயிட்டு அவளை அடிக்கிறதுக்கே போயிடுறா. அப்பதான் கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வர, உடனே வந்துட்டு ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு உடனே ஜென் அங்க பின்னாடி நிக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு, இப்ப கூட நீ இவ கூட தான் சுத்திட்டு இருக்கியா? அம்மாக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ற, அதை நம்பாம இவளை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டே இருந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஜென்னை தனியாக இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அவகிட்டையும் அவனோட தங்கச்சிக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவங்க அம்மாவுடைய ரூமில் யாருக்கும் தெரியாமல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் லைவ் ஃபீட் வந்துட்டு அவங்க மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறான். இதை பார்த்ததுக்கப்புறமும் ஜென் வந்துட்டு இதனால் என்ன, அவங்க 2 பேர் திரும்ப உங்கள் அம்மாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு திரும்ப பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா என்ன? இதை வெறும் எவிடன்ஸாக மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும். எனக்கு சரியாக படலை. ஹீரோயினை பேசாமல் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அனுப்பி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதுக்கு மறுக்கிறான். உடனே வந்து ஜென் கோவப்பட்டு கத்துறா, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டுருக்கு, எதனால் நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட தங்கச்சியும், ஜென் நீ கொஞ்ச நேரம் வெளியில எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜென்னை வந்துட்டு கிளம்பி போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு லைஃப்பில் அம்மாவோட ஹெல்த் அப்பாவோட ஹெல்த்து நான் யாரையுமே வந்து மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்காம போயிட்டேன். நான்லாம் என்ன ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு பேரண்ட்ஸை வந்து மனசை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன். எனக்கு நீ இப்போ இருக்கக்கூடிய சொந்தம் நீ மட்டும்தான். நீ அது நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளாக நானும் ஒன்று நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ வந்து நிறைய மாறிட்ட மாதிரி எனக்கு தோணுது. நீ பழைய மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்க. எங்கே யார்கிட்டயுமே சொல்லாமல் என்னென்ன வேலைகளும் செஞ்சுட்டும் இருக்க. இதெல்லாம் வந்துட்டு நீ எனக்கு சொன்ன மாதிரி வெறும் பிளானாக மட்டும் இருந்துச்சுன்னா நான் நிஜமாவே சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லாமல் நீயே தடுமாறுற அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னதான் ஆனாலும் சரி, அவள் பொன்மலையோட தங்கச்சிங்கிறத மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கப்புறமா அங்கே டாக்டர்ஸ் கேபினுக்கு வரையில ஹீரோயினும் அந்த நர்ஸ் பப்பும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்க்குறான். உடனே நர்ஸ் பப்பு வந்துட்டு திடுக்குன்னு எந்திரிச்சு ஹீரோவை பார்த்து, ஆக்சுவலாக ரொம்ப சாரி, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு. ஆனால் அதுக்கு தப்பாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே வந்துட்டு எங்களோட வேலையில் ரொம்பவே லாயலாக இருப்போம். நாங்கள் எல்லாம் ஓத்து எடுத்துகிட்டு வந்தவங்க தானே. ஸோ கண்டிப்பாக எங்களோட பேஷண்ட்டாக மட்டும்தான் பார்ப்போம். அங்கே ஜென் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன மாற்றணுன்னா கூட மாற்றிக்கோங்க. ஆனால் ஹீரோயின் இருக்கனால தான் உங்கள் அம்மாவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஹீரோயினை வந்துட்டு அவங்க டாக்டராக இருந்து மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதுக்கெல்லாம் எதுவும் திட்டுறதுக்கு வரல. ஆக்சுவலாக ஜென் வந்து சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி முடிவு பண்ணது தான். நீங்கள் 2 பேரும் தான் எங்கள் அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அங்கே வந்து நர்ஸும் நம்ம ஹீரோயினை பார்த்து, இவன் நிஜமாவே சொல்லிட்டு தான் போகிறானா, இவன் நம்ம 2 பேரும் அடித்து துரத்திடுவான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தோன்னா ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு வர சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக வரா. ஆனால் பார்த்தா அங்கே வந்து பொன்வலை வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு அதை மறைக்கவும் செஞ்சிடறா. பொன்வலையும் வந்துட்டு உடனே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்கள் 2 பேரும் வந்து அந்த ஃபவுண்டேஷன் விஷயமா வெளியில் போயிட்டு வந்தீங்கல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் ப்ரூஃப் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு, அதனால் அதை பற்றி நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் உனக்காக வெயிட் பண்ணோம் அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பேசுகிறாங்க. பேசி முடிச்சோடனே ஹீரோ வந்துட்டு பொன்வலையை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ட்ராப் பண்ணுறேன்னாவும், அவளும் இல்லை நான் என் தங்கச்சி கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அவள் கூட பேச போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோனை தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வரா. அப்போ அங்கே வரக்கூடிய ஜென்னும் இவங்களோட கான்வர்சேஷனை ஒட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பொன்வலையும் நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வந்து கத்திட்டே இருந்துட்டு, இனிமேல் நீ என்னதான் வேலை பண்ணாலும் நடக்கவே நடக்காது, ஹீரோவை நீ இனி என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு வந்திருக்கையில் இவ ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை கிஸ் பண்ணுவாள்ல, அதை அப்படியே வந்து சீக்கிரட்டாக கேமராவில் பதிஞ்சு வச்சு அதை கொண்டு வந்து இப்போ நம்ம
ஹீரோயின் கிட்ட காட்டிகிட்ருக்கா. ஹீரோக்கும் எனக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் செம்மையாக போயிட்டுருக்கு பார்த்தியா, இப்போ அவன் என் கைக்குள்ளேயே வந்துட்டான், என்ன ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டான்ல, ஸோ இனிமேல் வந்துட்டு உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அதனால் தேவையில்லாமல் உன் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, நீ கிட்ட தோத்துட்டங்கிறத ஒத்துக்கிட்டு அம்முன்னு விளங்கி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தால் எனக்கு ஹாப்பி தான், நான் தான் ஏற்கனவே சொன்னல எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, இங்கே வேலை முடிச்சோடனே நான் கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ சொன்ன மாதிரியே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், எப்படியும் வந்துட்டு நீ இனிமேல் அவனை செடியூஸ் பண்ண நினச்சாலும் ஒர்க் ஆகாது, அவனுக்கும் எனக்கும் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, என்னை அடிக்கடி வீட்டுக்கு பார்க்குறதுக்குலாம் வந்து போயிட்டுருக்கான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஜென்னும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறா. பொன்வலை அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ ஜென் வந்து பொன்வலைக்கு கால் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் மேலே கோவப்படணுன்னா படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த மாதிரி உன் தங்கச்சி வந்துட்டு உன்னைய விட மோசமாக இருக்கா, ஹீரோவை பயங்கரமாக செட்யூஸ் பண்ணி அவனோட ஈவெண்ட்டுக்கு போகிறேங்கிற பேரில் போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி சீப்பான ஹோட்டலுக்கு மோட்டலுக்கெல்லாம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகி பொன்வலை வந்து கத்த, ஓ இந்த விஷயம் உனக்கே தெரியாதா, ஹீரோவும் உன்கிட்ட சொல்லலை ஹீரோனும் உன்கிட்ட சொல்லலையா, நான் தான் வளரிட்டேனா, சரி சரி உன் தங்கச்சி வந்துட்டு உனக்கு வில்லியாக இருப்பான்னு நினச்சி பார்க்கல, இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்றதை நானும் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் தனியாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவால் ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு அனுப்ப முடியாது, அதனால் எவ்வளோ அக்காக்காரியே வந்துட்டு தங்கச்சியை படித்து துரத்துவா, அதுக்கப்புறம் ஹீரோவை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கையில் பொன்வலையும் இங்கே ஹீரோயின் வந்துட்டு இவளுக்கு சதி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அதோட வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இப்போ பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. எவ்வளோ தூரம் வந்துட்டு நீ செல்ஃபிஷாக இருந்திருப்ப, எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்படியெல்லாம் நடிச்சு கொட்டிகிட்டு இருக்க, ஹீரோவோட ஹோட்டல் ரூமில் போய் தங்கிட்டு வந்திருக்க, அவனை என்ன பண்ணி நீ வந்து செட்யூஸ் பண்ண, ஆனால் நான் என்கிட்ட இருந்து தூரமாக விலகிருன்னு சொன்னாலும் நீ பண்ண மாட்டேன்ல, அதனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், நான் அழுத உனக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. நீ என்ன பண்ண போகிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துற, ஒன்றும் கவலைப்படாத, நான் என் கையை வெட்டிக்க மாட்டேன், ஏன்னா வந்துட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு வழி வச்சுருக்கேன், அதுக்கான ஆளையும் நான் செட் பண்ணிட்டேன், இப்போ நான் ப்ரெஸ் மீட்டை வர சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரெஸ்க்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் கொடுக்க போகிறேன், அதில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாதிரி நித்தின் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனோட தான் சீக்ரெட் அஃபேர் வச்சுருந்தேன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த விஷயத்தை நீ வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் நித்தின் வந்துட்டு உடனே என்னையும் கொன்றுவான், அவன் என்கிட்ட இது ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதனால தான் இதை பண்ண போகிறேன், உனக்கு ஒரு தண்டனை வேணாமா, நான் சொல்ல கேட்காம ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்கல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் கார்டை கட் பண்ணி விட்டுடுறா. இன்னும் உடனே பதறி அடிச்சுட்டு ஹீரோவோட கேபினுக்கு வரா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறா. பொன்வலை வந்து நித்தினை பற்றி வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல போகிறாளாமா, அவளோட உயிருக்கே ஆபத்து, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு அப்படின்னோடனே, உங்கள் அக்கா செத்தாக இருந்தால் என்ன, எனக்கு என்ன பிரச்சனை, நானாக வந்துட்டு எதுவும் வாயை திறக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், அவளாக வந்துட்டு முடிவு பண்ணது அது, அவன் கூட ஸ்லீப் பண்ணணும்னு முடிவு பண்ணது அவனோட அஃபேர் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணது அவன் பேச்சு கேட்கணும்னு முடிவு பண்ணது இப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவள் அனுபவிக்கிறா, அவ்வளோதான் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனும் நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி, நீ கால் பண்ணால் மட்டும்தான் அவள் அடங்கி போவா, நான் சொன்னால் அவள் கேட்க மறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இதுக்கு மேலே அவங்ககிட்ட நான் மறைச்சி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய டெத்துக்கு வந்துட்டு இவங்க அம்மா தான் காரணம், அதனால தான் பழி வாங்குறதுக்காக பொன்வலை இது எல்லாத்தையுமே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய அந்த சர்ஜரி பண்ணி இறந்துருப்பாங்கல்ல அந்த போலீஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இவங்ககிட்ட காட்டி அவன் நம்ப வைக்கிறா. இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு பார்த்தா நித்தினுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் இவ வர வச்சிருப்பா. பட் ஆனால் எப்படியோ நித்தின் வந்துட்டு அங்கே வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே வந்துட்டு பொன்வலைக்கு லைட்டாக உதரும், இருந்தாலும் வந்துட்டு அதை வெளியில் காட்டிக்காமல் ப்ரெஸ்ஸில் வந்து இப்போ பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி என்னோட க்ரோத்துக்கு பின்னாடி எனக்கு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணிட்டு, நித்தினோட பேரை வெளியில் சொல்லாத, உனக்கு தான் அது ஆபத்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கு ஏதாவது ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவன் பேசின உடனே பொன்வலைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு அந்த காலை வச்சுட்டு திரும்ப அங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய க்ரோத் எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னோட மென்டராக இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் தேங்க் பண்ணணும்னு இந்த இடத்துல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சையும் முடிச்சிடுறா. ஆனால் நித்தினுக்கு மட்டும் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி தன்னைத்தான் கோர்த்து விடுறதுக்காக வந்திருக்கா, பட் லாஸ்ட் மினிட்ல மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கான். அதாவது நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் எங்கள் அப்பாவோட இருந்தேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ பொன்வலை சொன்னதை நீ முழுசாக நம்பிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, அவளுக்கு தேவை பிட்டி, அவள் வந்து எந்த மாதிரியான ஒரு சைக்கோபாத்துங்கிறது வந்து உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது அவள் உங்ககிட்ட நடிச்சு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே, அம்மா விஷயத்தில் பொன்வலை எப்போவுமே போய் சொல்ல மாட்டா, அவள் அம்மாவை வந்து நேசிச்ச அளவுக்கு யாரையுமே உலகத்தில் நேசிக்கலை, அம்மாவோட இழப்பு தான் அவளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து என்கிட்ட ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் இருந்திருந்தா நான் எப்பயோ மீடியா கிட்ட போயிருப்பேன், இல்லை உங்ககிட்டயாவது கொண்டு வந்திருப்பேன், அதனால் நீ நம்புறியோ நம்பலையோ பொன்வலை இந்த விஷயத்தில் வந்து போய் சொல்ல மாட்டாங்க
வேண்டாங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எவிடன்ஸ் வந்து நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கான வேலை எப்போ வந்து முடியுதோ அன்னைக்கு நான் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன், உங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அவனோட எக்ஸ் கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி வேணும்னே பிளான் பண்ணி தான் பொன்மலை வந்து தன்னை கோர்த்து விடுறதுக்காக ரெடியாக இருக்கா. ஸோ அவள் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா, ஏன்னா ஹீரோவுடைய பேக்கப் அவளுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் இவள் பண்ணுறதுக்கு மத்தியில் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை ஃப்ரீயாக விடக்கூடாது. அவளுக்கு வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், அவளை கொலை பண்ணுறதுக்கு கூட போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அப்போ அவனோட எக்ஸ் வந்துட்டு அவனை சமாதானப்படுத்துகிறான். எப்போவுமே கோவத்தில் எடுக்கிற டெசிஷன் தப்பாக இருக்கும், அவளை சும்மா விடக்கூடாது தான், ஆனால் அதுக்காக எடுத்தும் கவுத்தோன்னு பண்ணி நீ வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காத, நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லி அவனை கொஞ்சம் காம் பண்ணிடுறான். இன்னும் அதுக்கப்புறமா பொன்மலையை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வரா. பொன்மலை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத, நிதின் கிட்ட பகச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும் போது பொன்மலையும் நீ எதுக்காக இங்கே வந்த, எனக்கு ஏதோ பெருசாக வந்து அட்வைஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லது பண்ணுறேங்கிற பேரில் இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கியா, உன் நடிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஹீரோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு நீ கண்டிப்பாக செல்ஃபிஷாக தான் இருக்க, உனக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னை பார்த்து வந்து ஜலஸு, அதனால தான் நீ அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்ச, அதே மாதிரி இப்போ ஹீரோவை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிறதுக்காக பல பொய் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு எந்த ஜலசியும் கிடையாது, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து உன் மேலே பாசம் அதிகமாக இருந்துட்டுருக்கு, நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட அக்கறைலாம் எனக்கு தேவையில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கத்தி விட்டுடுறா. ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் பொன்மலை அந்த மெடிசன் கம்பெனிக்கு வரையில் நித்தின் அப்புறம் அவனுடைய எக்ஸும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே ஏதோ வந்துட்டு கொட்டேஷன் எல்லாம் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொன்மலை நடுவில் வந்துட்டு என்னையை கூப்பிடாமல் என்ன வந்து போர்ட் மெம்பர்ஸோட மீட்டிங் நடத்துறீங்க, நீ ஏதோ வந்து சதி திட்டம் போடுற நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் மேலே கோவப்பட அதுக்கு நித்தினும் வந்துட்டு ரொம்ப கூலாக சொல்கிறான், எப்படி வந்துட்டு பிளான் பண்ணோம், நேற்று வந்து நான் இல்லாமல் மற்ற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு அது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்மலை வந்து பதில் சொல்கிறதுக்காக திணற, நீ வந்து மீட்டிங் வச்சதுக்கு எந்த ஒரு காரணமும் உள்நோக்கமும் இல்லை அப்படின்னா நான் வச்சதுக்கும் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, இது இதோட விட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படி இல்லைனா நீ பண்ணுறதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு உடனே இவ அப்படியே வாயடிச்சு வந்துடுறா. அதுக்கப்புறம் வெளியில் வரையில் பார்த்தா இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் பேர் கூட அங்கே நித்தினோட எக்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நக்கலாக பேசுகிறா, நீ எல்லாரையும் செடியூஸ் பண்ணி உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, ஆனால் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீ யூஸ் பண்ணி தான் மேலே வரனா, உன்னை நான் பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்த ஆரம்பிக்க என்னோட எக்ஸோ கோவமே படாமல் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் எனக்கு வந்து நல்ல லீடர் தான் கிடைச்சாங்க பாருங்களேன், ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நர்ஸாக இருந்த ஒருத்தவங்க இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ ஆகியிருக்காங்கன்னா அவங்க எத்தனை பேர் கூட வந்து ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பார்த்தாலே தலை சுற்றுதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண உடனே பொன்மலைக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, இவளை எதிர்த்து வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே அந்த பொண்ணுக்கிட்ட வாய் கொடுக்க முடியாமல் அவங்கிருந்து கிளம்பையில் அந்த பொண்ணு வந்துட்டு அவளை நிறுத்தி, எனக்கு நிதின் கூட ஒரு அட்வைஸ் கொடுத்தான் தெரியுமா, நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா எந்த கட்டத்துலேயும் வந்துட்டு அதை அடையாமல் நிற்கக்கூடாதான், என்ன தடை வந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு போகணும்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி தான் நானும் அவன் சொன்னது வேறு எனக்கு வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா நடுவில் யார் வந்தாலும் சரி அடிச்சு தூக்கிட்டு போவேன் என் கோலுக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரி நித்தினை வச்சு அவள் சொல்லிட்டு இருக்கையில் இப்போ பொன்வலை கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பேசுகிறா, இந்த மாதிரி பொன்வலைக்கும் நித்தினுக்கும் வந்து முட்டிக்கிச்சு, நித்தின் வந்துட்டு அவளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், ஸோ அதுக்கு பிறகு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பான், அதனால் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய விரிசலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு பொன்வலை வந்துட்டு உன்னை பார்த்து நல்லா ட்ரீட் பண்ணுறாளான்னு சொல்லி கேட்க அவள் என்னை புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறா, அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வேறு வாய் கொஞ்சம் துடுக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ 2 பேர்கிட்டையுமே கேர்ஃபுல்லாக இரு, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பிளானை விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணும் நீங்கள் எதுவும் எனக்காக வந்து பயப்பட வேண்டாம், நீங்கள் கேர் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இன்னும் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு கிளம்பி போகிறா. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு அவள் ஹீரோவை நம்புறதுக்கு காரணம் என்னென்னா இவளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருந்திருக்கும்ல, அந்த சமயத்துலையும் இவள் நித்தினோட பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பா, அதனால் நித்தின் வந்துட்டு ஆள் வச்சு இவளை வந்து அடிச்சிருப்பான் முன்னாடி ஒரு பாஸ்ட்டில். ஸோ அப்போ வந்து அவளை பார்க்கிங் லாட்டில் போட்டு நிறைய ஆளுங்க சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே சவுண்டு கேட்டு யாருன்னே தெரியாமல் நம்ம ஹீரோ நடுவில் வந்து தடுத்து அதை காப்பாற்றுறான். அதோடு வந்துட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து தேவையான ஹெல்ப் எல்லாத்தையுமே ஃபினான்ஷியலாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்கிறான். ஸோ அப்போ தான் அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அவளோட உயிரையே காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறதுனால தான் அவள் வந்து இப்போ நன்றி கடன் மூலமாக நம்ம ஹீரோக்காக எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு நிற்கிறா. கிட்ட பேசி வேலைக்காகலன்னு சொல்லிட்டு நித்தினை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு லீவ் போட்டுட்டு இங்கே வந்திருக்கா. ஸோ அவனோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் போது நிதின் கிட்ட எங்கள் அக்காவை விட்டு விலகிரு, எங்கள் அக்கா கிட்ட வந்தாலே நான் வந்து இனிமேல் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதாவது ஹீரோவோட அப்பா இறந்த அன்னைக்கு பொன்வலையும் இவனும் அஃபேரில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா, ஸோ அதை வந்து எடுத்து இவன்ட்டு காட்டிட்டு
காட்டிகிட்டு இருக்கா, இதை வந்து நான் லீக் பண்ணி விட்டுருவேன், ஸோ என்னையும் எங்கள் அக்காவையும் வந்து ட்ரபிள் பண்ணாமல் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறா. இதை பார்த்த உடனே வந்துட்டு அவன் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இது ஒரு வீடியோவா? 2 பேர் ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஏதோ லூசுத்தனமாக வளரிட்டு இருக்க. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அறிவாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உன் அறிவு எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்தன் அப்படியே வந்துட்டு ஃபேஸை மாற்றி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கோரமாக மாறிடுறான். இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டயாவது சொன்னால் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தும் நீ வந்துட்டு சொல்லியிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஃபுட்டேஜ் உனக்கு எப்படி கிடச்சிருக்கும்? கண்டிப்பாக நீ ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்ப, அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்துட்டு அவன் இந்த ஃபுட்டேஜை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துருப்பான். சொன்னதை நீ மீறிட்ட. உங்கள் அக்கா வந்துட்டு அவன் விட்டுணும்னு கேட்டல, உங்கள் அக்காவை நான் விட்டுணும்னா அதுக்கு பதிலாக நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக வர நம்ம ஹீரோயின் அவனை விலக்கி விடுறா. உன்னோட பாடி என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் உங்கள் அக்கா பக்கத்துலேயே போக மாட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அக்காவை ஃப்ரீயாக விட்டுடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் லாயலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது.